ராஜ் வெப் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்கள் மனம் பணிந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். My name is Venkat Subramanian and we are all former cricketers. We are having an association of former senior cricketers of Tamil Nadu and we have been playing serious cricket of veterans in all the national and interstate tournaments in Pune and all other places. We have also conducted so many tournaments, and this is our association which was registered under Societies Act, Tamil Nadu in 2003, and we have been actively playing in cricket. ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாண்ட காலத்தை விட்டுட்டு இப்போ வெட்டரன்ஸ் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் விளையாண்டுருந்தோம். ஒரு 10 வருஷமாக விளையாண்டுருந்தோம். 2012 அந்த பிசிசிஐ சம் ப்ராப்ளம்னால எங்களால் ஃபர்தராக அந்த அசோசியேஷன் போக முடியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி கிரிக்கெட் விட்டுட்டு வேறு எதாவது பண்ணலாம், எல்லாமே ரிட்டையரிங் ஸ்டேஜில் இருந்தோம், வேறு ஏதாவது பண்ணலாமே, சொசைட்டிக்கு நல்லது பண்ணலாமே, நம்ம கிரிக்கெட் மூலமாக வந்திருக்கோம், we can do something சொல்லிட்டு we formed an association. அந்த அசோசியேஷன் வச்சுட்டு மியூசிக் லைட் மியூசிக் வச்சுட்டு why not we do some social work அப்படின்னு ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா, நானும் அவர் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, இன்னும் தியாகராஜன் அண்ட் எஸ் மாதவன், ரங்கராஜன் 3 பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் we started off with 2013 ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணினோம். மிஸ்டர் சாய் சுரேஷ் இஸ் அ கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் 40 hours of நான் ஸ்டாப் ட்ரம் ஃபர்ஸ்ட் அவர் கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர். எப்படியோ அது தெய்வாதீனமாக எங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து we started our first program in 2013 at கிருஷ்ணகான சபா, July 16th. அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர் ரவிக்குமார் சார், இவரோட ஃப்ரெண்டு, அவர் எங்களோட வேண்டுகோளுக்குனாக்கா வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லும் பார்த்து இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த 2 வருஷம் எங்களால் பண்ண முடியாமல் போய் 2016 again we started one program and we gave one TB patient, சின்ன பையன் புவர் பேஷண்ட்டுக்கு we helped whatever the proceeds கொடுத்தோம். அதுக்கப்புறம் வரிசையை பண்ணிடுவோம். ரீசெண்டாக 2018 நவம்பரில் we gave some amount for the மாதா ட்ரஸ்ட் ஆஃப் கேன்சர் இன்ஸ்டியூட், அதுக்கு பண்ணோம். எல்லாமே சாய் சுரேஷ் இசை ஓவியம் ட்ரூப் தான். இவர் தான் எங்களுக்கு ஆஸ்தான மியூசிக் தான். அதுதான் பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடுறோம், அனந்து, முகேஷ், ஜெயஸ்ரீ, ஜானகி, அமிர்தா மேடம், சுர்முகி, எஸ்பிபி ராமு, ஆல் தோஸ் பீப்புள், அண்ட் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு. அவரும் ரொம்ப கோவிலெல்லாம் கச்சேரி எல்லாம் பண்ணி கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஆள். ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பண்ணினோம், August 9th. அது பண்ணி ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. அது வந்து கேவி மகாதேவன், திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள் 100வது வயது நிறைவாக March 10th பண்ணோம் சண்டே. அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால we want to do more and we helped வேலா ஸ்கூல் இசை ஓவியம் விழுப்புரத்தில் இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வாட்டி நாங்கள் ஹெல்ப் பண்ணதுனால வேலா ஸ்கூலுக்கு எங்கள் மூலமாக நிறைய, எங்கள் மூலமாக சொல்கிற பெருமை இல்லை, பட் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்கள் மூலமாக நிறைய அவங்களுக்கு உதவிகள் போயிடுது அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நாங்கள் ரெகுலராக பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த ராஜ் வெப் நியூஸ் எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுனால எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகி we will do much better and more programs for the social இது. வணக்கம், என் பேர் ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த வெட்டரன் கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட்னா. இப்போ நானும் வெங்கட்ங்கிறவரும் செக்ரட்டரி. நாங்கள் ஒரு 20 வருஷமாக அப்பனண்ட்டாகவே தான் விளையாடிட்டு இருந்தோம் கிரிக்கெட்டு. ஒரு நாள் நான் 2 பேரும் பேசினோம், ஏன் சேர்ந்து எதுவும் பண்ணக்கூடாதா, சேர்ந்து பண்ணோன்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம். இது வந்து ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரோக்ராம் ஆஃப்டர் ப்ரோக்ராம், கிரிக்கெட் மேட்சஸ், டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். இப்போது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால
இந்த மாதிரி ப்ரோக்ராம் சுரேஷ் மூலமாக நல்ல இசை கொடுத்து அது நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பண்ண போகிறோம். எங்களோட ரிக்வெஸ்ட்டு உங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு என்னைக்குன்னு சொல்கிறோம். தயவு செஞ்சு வந்தீங்கன்னாக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கால்வாசி இதை வெங்கட் சாரே சொல்லிட்டார். இது சொல்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்குது. ராஜ் வெப் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய வணக்கங்கள். நான் சாய் சுரேஷ். என்னுடைய இசைக்குழு இசை ஓவியம். நான் கடந்த 30 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன். பல தளங்களில் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முதல்ல ட்ரம்மர் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் கடம் வாசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இசைக்குழு எடுத்து நடத்தி கொண்டிருக்கேன். சவுண்ட் இன்ஜினியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட 10,000 நிகழ்ச்சிகளுக்கு மேலே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சமீபத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 வருடங்களாக இவர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலம் மக்களுக்கு இசைத்துறையின் மூலம் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு அரும் பணியில் அவர்கள் சீரிய எண்ணத்தில் குறித்த அந்த நல்ல நோக்கத்தில் நானும் ஒரு சின்ன உதவி செய்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல என்னோட இசை நிகழ்ச்சி மூலம் அதுல வர பணத்தினால பல ஏழை குழந்தைகளுக்கும், அதே போல இப்ப கூட இந்த வேளா அனாதை இல்லம் அவர்களுக்காக சில பணிகளுக்காக செலுத்த சின்ன ஊக்கத்தொகையாக கொடுத்து அதன் மூலம் உதவி நடக்குதுன்னு போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதற்கு முதல்ல வெங்கட் அவர்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களுக்கும் டிஎன்சிவிஏ நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனது இசை ஓவியம் இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இது போல இவங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே போல எல்லாமே வெறும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே மணி மேக்கிங், மணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற நோக்கத்திலே இருக்கும். ஆனா அவர்கள் தனக்காக ஒரு பைசா கூட எடுத்துக்காம இது வெறும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போறாங்க. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் தயவு செய்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய பேராதரவை தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது தொடர்பாக நான் சில உண்மைகள் சொல்லணும். அப்படின்னா எனக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது நிஜமாவே ஸ்ரீகிருஷ்ணா. நானும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அசோசியேஷனை கொண்டு பண்ணினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரியல் பேக் போன் இந்த மியூசிக் பண்ணணுங்கிறது இன்னும் பண்ணோங்கிறது நிஜமாவே சாய் சுரேஷ். அண்ட் ஏன்னா அவரோட ட்ரூப்ல அனந்து மாதிரி சிங்கர்ஸ், அனந்து தெரியும், பாலா சூப்பர் ஸ்டார் பாடின சிங்கர்ஸ், முகேஷ் கபாலிக்கெல்லாம் பாடினாரு, முகேஷ். அது தவிர ராமுங்கிறது எஸ்பிபி மாதிரியே பேசுவார், எஸ்பிபி மாதிரியே. அதே மாதிரி ஜானகி மேடம் அவங்கெல்லாம் சாதாரணமாக எல்லா ட்ரூப்பும் பாட மாட்டாங்க. இவரோட ட்ரூப்னா அதுவும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இவரோட காம்பினேஷன்லாம் கண்டிப்பாக வருவாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த பாடகர்களால தான் நிறைய ஆடியன்ஸும் வராங்க. ஸோ இதே மாதிரி இந்த பாடகர்களுக்கும் நல்ல ஆண்டவன் நல்ல பெரிய ஃபியூச்சர் கொடுத்து நல்ல குட் ஹெல்த் எல்லாம் எங்கள் டிஎன்சிபிஏ சார்பில் வேண்டிக்கிறது. அதுதான் பிக் தேங்க்ஸ் டு சாய் சுரேஷ் அண்ட் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீகிருஷ்ணா. நாங்கள்லாம் 20-22 வயசுலாம் பீக் கிரிக்கெட் ஆடும்போது we were not able to play higher level because எல்லாமே ஸ்டேட் லெவலில் விளையாடுறோம். அதுக்கு மேலே போக முடியாதது. ஏன்னா எங்களோட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்கலாம், இல்லை நாங்கள் நல்லா விளையாடாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் எங்களுக்கு போக அந்த ஆசை விடாது இல்லை ஒரு வெறி. அதனால ஈவன் எப்படியாவது நம்ம தமிழ்நாடுக்கு எப்படியாவது ஆடுற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த அசோசியேஷன் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. கர்நாடகா, கோவா, கேரளா எல்லாத்துலேயும் இருந்ததுனால இது எங்களுக்கு தமிழ்நாடுக்கு ஆடின மாதிரி எங்களுக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு இன்டர் ஸ்டேட் விளையாடி, இன்டர் ஸ்டேட்டில் எல்லாம் பெரிய ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா யூபிலாம் பார்த்தீங்கன்னா 3-4 இந்தியா பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. பட் இன்ஸ்பைட் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சப்போர்ட் நாங்களே ஃபண்ட் பண்ணி, நாங்களே ட்ரெயின் ஃபேர் போட்டு, நாங்களே சாப்பாடு, நாங்களே ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு இது வரைக்கும் 5 வாட்டி ஆல் இண்டியா
ஆல் இண்டியா வெட்டரன்ஸ் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 வாட்டி we were winners. அது வந்து எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். சின்ன வயசில் கிடைக்காத அச்சீவ்மெண்ட் இப்போ 50 வயசில் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல் மை டீம்மேட்ஸ். எல்லாம் நாங்கள் எல்லாம் டீம் தான். நான் ஸ்ரீகிருஷ்ணா இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரியல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ரியலி குட் பாசிட்டிவாக வச்சுருந்தீங்கன்னா at any age you can achieve whatever you have lost when you are young, when you were young. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் எடுத்து நடத்தின்னு இருக்கோம். இப்போ மியூசிக் ப்ரோக்ராம் திருப்பியும் பண்ணதுனால இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷன். திருப்பியும் வில் கம் பேக் டு கிரிக்கெட் ஆல்சோ அட் 60. எனிவே தேங்க்யூ. நான் டிஎன்சிவிஏ கூட சேர்ந்து பண்ணுற இசை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப்பில் ட்ரம்ஸ் சுரேஷ் இசை ஓவியம் இசைக்குழு அப்படின்னு போட்டிங்கன்னா, நான் ட்ரம்ஸ் சுரேஷ்னு போட்டாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட இசை ஓவியம் மியூசிக் குரூப் அப்படின்னு யூடியூப்ல போய் போட்டிங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ண பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து ஏதோ வந்தோம் நிகழ்ச்சி பண்ணோன்றது இல்லாமல் எல்லாமே கான்செப்ட், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட். இப்போ நாங்கள் பண்ண நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு வந்ததுக்கு காரணம், அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் கிட்டத்தட்ட தனது நூற்றாண்டை இப்பதான் நிறைவு செய்தார். அந்த நூற்றாண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அவருடைய பாடல்கள், சிறந்த பாடல்களை எடுத்து கிட்டத்தட்ட 35 பாடல்களை 4 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை எந்த விதத்திலையும் ஒரு சின்ன தொய்வு கூட இல்லாம 4 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அதை பார்த்தவங்களும் அவ்வளவு எல்லாருமே அவ்வளவு வந்து சொல்லிட்டு போனாங்க, இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இங்க தொடர்ந்து வழங்கணும். அதற்காக தான், ஏன்னா இந்த தடவை வந்து KV மகாதேவன் பாடல்களை தேர்வு செய்யும் போது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம எல்லாமே அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சில பாடல்கள் வந்து ஒரு பட பாடல் மாதிரியும் ஆயிடுச்சு. திருவிளையாடல்ல பாத்தீங்கன்னா 3 பாடல் பாடணும், தில்லானா மோகனாமல்ல 2 பாடல், இந்த மாதிரி பல பாடல்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது வந்து வரும் நிகழ்ச்சியில வந்து இதே போல மற்றொரு நிகழ்ச்சி வரணும் வேணும்னு ரசிகர்களோட வேண்டுகோளை கிடங்க KVM 2 அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அப்போ வந்து ஏற்கனவே போன நிகழ்ச்சிக்கு விருந்தினரா வந்த வசனகர்த்தா ஆரூர் தாஸ் அவர்கள், ஆரூர் தாஸை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லலாம். சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரே நேரத்தில் பணியாற்றியவர், பல படங்களுக்கு வசனகர்த்தாவா இருந்தவர். அதுவும் பாசமலர், இந்த பக்கம் தாயை காத்த தனையன், திடீய பறவை, அன்பேவா, இப்படி வந்து எவ்வளவு படங்கள் சொல்லலாம். அவர் வந்து இந்த நிகழ்ச்சி அதாவது அவர் 88 வயசுங்க அவருக்கு. அவர் 4 மணி நேரமும் இந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்த்தாருன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவர் அதே போல நிகழ்ச்சி முடிஞ்சு பல இந்த ஐடியாஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப அடுத்த நிகழ்ச்சி வந்து ஏன் நம்ம வந்து அவரையே வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் படங்கள் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு காவியங்கள் அந்த மாதிரி. ஸோ அதுல இருந்து அவர் எழுதிய வசனங்கள் இடம்பெற்ற படங்கள்ல இருந்து பாடல்களை தேர்வு செய்து நல்ல பாடல்களை தேர்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணலாம்னு இதே டீம் மறுபடியும் அடுத்த பணியில இறங்கியிருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நீங்கள் அனைவரும் நேரில் வந்து கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆசை. And please do watch Raj Web News and subscribe to this channel. Do watch Raj Web News for latest updates and subscribe for the same. Thank you. Please watch Raj Web News and subscribe to the channel. Please watch Raj Web News and subscribe to this channel.